ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. பட் இப்போது அந்த உணவே விஷமாக மாறிட்டு வருது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, நம்ம நாட்டில் உற்பத்தியாகி வெளிநாட்டில் நம்ம சாப்பாடில் உணவில் சேர்க்குற மசாலா பொடிகள் வெளிநாட்டில் விற்க தடை விதிச்சிருக்காங்க. அது திரும்பி இந்தியாவுக்கும் அனுப்பியிருக்காங்க. அப்போது அந்த திரும்பி அனுப்பப்பட்ட மசாலா தான் நம்ம காலங்காலமாக சாப்பிட்றோம். அப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட உகந்தது இல்லையா? எதுக்காக நம்ம சாப்பாடில் கலக்கிற மசாலாக்களை மற்ற நாடுகள் திருப்பி அனுப்பியிருக்காங்க? அதுக்கு காரணம் என்ன? நம்ம இந்தியா ஃபுட் சேஃப்டி இதை கவனிக்கவே இல்லையா? இதுக்கு அந்த மசாலா கம்பெனிகளோட பதில் என்னவா இருக்குது? அப்புறம் இதை பற்றி இந்தியா ஃபுட் சேஃப்டி இப்போ என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்ற பல கேள்விகளுக்கு வெறும் 10 நிமிஷத்தில் எல்லா பதிலையுமே தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்பிளாக. ஸோ நான் தான் உங்களோட ஏவி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் இந்தியாவில் நடக்கிற முக்கியமான சில பிரச்சனைகளை பற்றி நீங்களும் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம சேனலை பற்றி. ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாம்பார் இருக்குல்ல, அந்த சாம்பாரில் இப்போ பெரும்பாலும் இல்லை எல்லாரோட வீட்லேயுமே வந்துட்டு ஒரு கடையிலேருந்து சாம்பார் பொடி வாங்கி அதில் வந்துட்டு சாம்பார் வந்துட்டு செஞ்சு தான் நம்ம சாப்பிட்ருப்போம். பட் அந்த சாம்பார் பொடியில் கேன்சர் உருவாகுது அப்படின்னு சொன்னாலே ஷாக்கிங்காக இருக்குல்ல. சரி, இது எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி யாரும் கண்டுபிடிக்கல. நம்மளோட ஊரில் உருவாக்கி அதை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி சிங்கப்பூர், ஹாங்காங் இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரிகளில் அங்கே இருக்கிற ஃபுட் சேஃப்டி ரேண்டமாக போய் செக் பண்ணதில் இந்த மாதிரி இந்தியாவில் இருந்து வர இந்த மசாலா பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈத்தலைன் ஆக்சைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்துட்டு இந்தியாவிலிருந்து வர வைக்கப்பட்ட இந்த மசாலாவோட பொருட்களில் வந்துட்டு கலக்கப்படுது அப்படின்றாங்க. பட் இந்த ஈத்தலைன் ஆக்சைடு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன சைடு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேன்சரை விளைவிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த காம்பனன்ட் சொல்கிறாங்க. பெண்களுக்கு வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்கும் அப்படின்றது சிங்கப்பூர், ஹாங்காங்கில் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உடனே இன்னொன்று ஒரு அலர்ட்டுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியா சைட்லேருந்து வர எல்லா மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஈத்தலைன் ஆக்சைடு அப்படின்ற இந்த கலக்கப்பட்ட இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பேக் பண்ணுங்க இந்தியாவுக்கு அப்படின்றது சொன்னாங்க. பட் அதில் அவங்க பட்டியல் எடுத்து பார்த்ததில் 2 கம்பெனி வந்துட்டு சிக்கியிருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MDH அப்படின்றது சொல்லப்படுற ஒரு மசாலா கம்பெனி, இன்னொன்று எவரெஸ்ட் அப்படின்றது சொல்லப்படுற இன்னொன்று ஒரு மசாலா கம்பெனி. இந்த MDH மசாலா கம்பெனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். எல்லாரோட வீட்லேயுமே வந்துட்டு ஒரு மசாலா போய் வாங்கிட்டு வானா அது MDH மசாலா தான் வந்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான அது ஒரு மசாலா கம்பெனி. சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எவரெஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆடெல்லாம் நம்ம டிவிலேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ எவரெஸ்ட் வந்து சவுத் இந்தியாவிலுமே வந்துட்டு ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனியும் தான் இப்போது ஹாங்காங், சிங்கப்பூரில் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது ஆல்மோஸ்ட் நம்மளுமே சாம்பார் பொடியாக இருக்கட்டும், கரம் மசாலாவாக இருக்கட்டும், மற்ற கறி மசாலாவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இது தெரியாமலேயே நம்ம காலங்காலமாக சாப்பிட்டுட்டு இருக்கோன்றது தான் இங்கே வருத்தமான ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹாங்காங், சிங்கப்பூரில் இருந்து வந்த இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்துட்டு ஃபுட் சேஃப்டி, அதாவது சிங்கப்பூரோட ஃபுட் அத்தாரிட்டி வந்துட்டு இந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா இது அப்படியே வந்துட்டு யூஎஸுமே வந்துட்டு இதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா யூஎஸ்லேயுமே இந்த எவரெஸ்ட், MDH மசாலான்றது வந்துட்டு யூஎஸ்லேயுமே அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் யூஎஸில் இருக்கிற ஃபுட் அத்தாரிட்டியுமே வந்துட்டு இந்த மாதிரி ஈத்தலைன் ஆக்சைடுன்ற ஒரு விஷயம் வந்துட்டு இதில் கலக்கப்படுதா அப்படின்றது பார்த்துருக்காங்க. அவங்களுமே ஆமாங்க, இதில் ஈத்தலைன் ஆக்சைடு அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்றது சொன்னாங்க. பட் இது யூஎஸில் பேன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸில் வந்துட்டு ரிட்டர்ன் அனுப்பலை. ஏன்னா அவங்களோட ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டியில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் லிமிட்டில் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வரைக்கும் வந்துட்டு ஈத்தலைன் ஆக்சைடு ஃபுட்டில் வந்து கலக்கலாம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஒரு பர்சன்டேஜ் யூஎஸ் அத்தாரிட்டியில், ஃபுட் அத்தாரிட்டியில் வந்துட்டு அவங்களோட வச்சிட்டு இருக்கிற அந்த மார்ஜினை விடவே கம்மியாக தான் இருக்குது ஈத்தலைன் ஆக்சைடு. ஸோ இதனால வந்துட்டு நாங்கள் பேன்லாம் பண்ண மாட்டோம், ரிட்டர்ன்லாம் பண்ண மாட்டோம், இது வந்து மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உகந்தவை அப்படின்னு சொல்லி யூஎஸ் வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, சிங்கப்பூர், ஹாங்காங் இவங்க மட்டும்தான் அப்படி பண்ணாங்கன்னா, பட் அவங்களோட ஃபுட் அத்தாரிட்டியில்
சில பர்சன்டேஜ்ன்றது இருக்குது. அந்த பர்சன்டேஜ் கீழே இருந்தால் மட்டும்தான் இந்த ஈத்திலின் ஆக்சைடு ஃபுட்டில் கலக்கணும். பட் அது மீறி இருந்ததுன்னா அது அந்த இடத்துல பேண்ட் அப்படின்றது சொன்னாங்க. பட் அப்படி வந்துட்டு பேன் பண்ணப்பட்டது தான் இந்த MDH அண்ட் எவரெஸ்ட் அப்படின்ற ஒரு மசாலா கம்பெனி. சரி, இது எந்த அளவுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட பொருளில் வந்துட்டு மிக்ஸ் பண்ண முடியும் இந்த ஈத்திலின் ஆக்சைடு மசாலா பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இந்தியன் ரூல்ஸ்லேயே எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட் சேஃப்டி அப்படின்றது வந்துட்டு முக்கியமான ஒரு அத்தாரிட்டியாக பார்க்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FSSAI அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபுட் அத்தாரிட்டி தான். பட் இவங்க வந்துட்டு ஒரு மார்ஜின் ஒன்று வச்சுருக்காங்க. இவங்களோட கணக்குப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈத்திலின் ஆக்சைடு அப்படின்றது ஒரு மசாலா பொருட்களையோ உணவுப் பொருட்களையோ வந்துட்டு நம்ம கலக்கணும் அப்படின்னாக்கா 1 கிலோக்கு 0.1 மில்லிகிராம் அப்படின்றது தான் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு மசாலா கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமா இப்போ இந்தியன் ஃபுட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 0.01% அளவுக்கு தான் இந்த ஈத்திலின் ஆக்சைடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. பட் இப்போ திடீர்னு இவ்வளோ ஒரு பூதாகரமாக வந்துட்டு இந்த ஒரு மசாலாவுக்கு வந்துட்டு அகெயின்ஸ்டாக வந்துட்டு பல நாடுகள் வந்து இருக்கிறதுனால இப்போ இந்தியன் ஃபுட் சேஃப்டி வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு அவங்களோட ரூல்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி முதல்ல 0.1 இருக்கிறத வந்துட்டு இப்போ 0.01 வந்துட்டு இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வந்துட்டு ஃபுட் சேஃப்டியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஈத்திலின் ஆக்சைடு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பூச்சிக்கொல்லிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பூச்சிக்கொல்லிலுமே ஈத்திலின் ஆக்சைடுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு துணி மேனுஃபேக்சரிங் பண்ணுற இந்த கம்பெனிலையுமே வந்துட்டு சாயத்துக்காக இந்த ஈத்திலின் ஆக்சைடுன்றது யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு கழுவுறது, அதுக்கப்புறமா வீடு துடைக்கிறதுக்கு தேவையான நம்ம ஒரு வாஷஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்பிக், லைசால் இந்த மாதிரிலாம் விஷயம் யூஸ் பண்ணலாம். பட் அதில் இருக்கான்னு தெரியல. பட் இந்த ஹவுஸ் ஹோல்டு கிளீனிங்ஸில் வந்துட்டு இருக்கிற ஒரு சமாச்சாரத்தில் வந்துட்டு இந்த ஈத்திலின் ஆக்சைடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிளீனிங் பண்ணுறது, பூச்சிக்கொல்லிக்கு இந்த மாதிரி டை பண்ணுறதுக்கு இந்த அளவுக்குலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் தான் நம்ம இப்போது சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த மசாலா பொருட்களில் 0.1% அளவுக்கு சேர்க்கப்படுது 1 கிலோவுக்கு. ஸோ இதைத்தான் நம்ம காலங்காலமாக இது தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். பட் இதை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் என்னென்னா இப்போ நமக்கு தெரியாது, அது ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு கேன்சர் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கான ஒரு வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாகவே நிறைய பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர்ன்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம். பட் அதுக்கெல்லாமே மேபி இதுவே ஒரு சான்ஸாக கூட இருக்கலாம். சரி, இது தெரிஞ்சு தான் வந்துட்டு கம்பெனிகள் வந்துட்டு இது பண்ணுறாங்களா, இப்போ மிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த ஒரு ஈத்திலின் ஆக்சைடுன்றது நான் முன்ன சொன்ன மாதிரி பூச்சிக்கொல்லிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒரு விளைவிக்கிறோம் ஒரு விஷயத்தை அப்படின்னாக்கா அந்த ஒரு வயலில் வந்துட்டு எந்த ஒரு பூச்சியும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பூச்சி மருந்து எல்லாமே அடிக்க ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே பறித்து அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பும்போது ஸோ அந்த பூச்சிக்கொல்லியோடவே நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் அது இன்டர்னலாக ஏதாவது ஒரு வகையில் போயிட்டு அது சேர்ந்து இருந்து அதுக்கப்புறமா அது அப்படியே ஃபேக்ட்ரியில் இருந்து கிளம்பி சேல்ஸுக்கு போகுதுன்னா இது ஒரு அவங்க வாண்டடாக கலக்காமல் இருக்கிற ஒரு விஷயமாக கூட சொல்லலாம். பட் இதுவே கெட்டு போயிடக்கூடாது, நம்ம இம்போர்ட் நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் வெளிநாட்டுக்கு, ஸோ அது வரைக்கும் இது தாங்கணும், அந்த மேனுஃபேக்சரிங் டேட் அந்த பெஸ்ட் பிஃபோர் 6 மந்த் பெஸ்ட் பிஃபோர் 1 இயர்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது அளவுக்கு தாங்கணும். அப்படி அது தாங்கணும்னா இந்த ஈத்திலின் ஆக்சைடு அப்படின்ற ஒரு விஷயத்தை கலந்தால் தான் அது பண்ணணும்னு சொல்லிட்டு வாண்டடாக கலக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. பட் இதில் எது உண்மை எது பொய்ன்றது தெரியல. இது ஆக்சிடென்டெல்லாம் நடந்ததா இல்லை பிளான் பண்ணி தான் இதில் கலக்கிறாங்களான்றது இன்ன வரைக்கும் கிளாரிட்டி இல்லை. பட் இதை பற்றி நம்ம அந்த கம்பெனிகளுக்கிட்டே நம்ம கேட்டதில் அதில் ஃபர்ஸ்ட் MDH குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஈத்திலின் ஆக்சைடு இது வரைக்கும் நாங்கள் கலக்கவே இல்லை. இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ சிங்கப்பூர், ஹாங்காங்கில் வந்துட்டு எங்களோட ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு அந்த நாட்டு கவர்மெண்ட் கிட்டேயே வந்துட்டு எந்த ஒரு வகையான நோட்டீஸும் வரல. இந்தியா சைட்லேருந்துமே எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நோட்டீஸுமே வரல. நாங்கள் தப்பு பண்ணியிருந்தால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நோட்டீஸுன்றது வந்திருக்கணுமே, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் இன்னும் வரைக்கும் கூட வரல. நாங்கள் வேணுன்றது ஒரு விஷயத்தை இது வரைக்குமே கலக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இந்த MDH மசாலான்றது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு எவரெஸ்ட் என்ன சொல்கிறாங்க, சவுத் இந்தியாவில் அவங்க தான் பெரிய ஒரு மார்க்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த எவரெஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லாமல் ரொம்ப சைலண்டாகவே இருக்காங்க. சரி, ரெண்டு தரப்புல இருந்துமே பார்த்து முடிச்சக்கப்புறமா இதுக்கு இந்தியா என்ன பதில் சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா சைடில் இருக்கிற நான் முன்ன சொன்ன FSSAI இது மட்டும்தான் ஃபுட் சேஃப்டின்றது இல்லை, அது கீழே சப் பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் கண்டுபிடிக்க பார்த்தா அந்த ஈத்திலின் ஆக்சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் லேபுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணியிருந்தீங்களா. ஸோ அந்த ப்ராடக்ட்டை
இந்தியாவுக்கு எங்களுக்கு அனுப்பி விடுங்க, நாங்களும் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி என்ன விஷயன்றது சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கப்புறமா இந்தியாவில் வந்துட்டு அதுக்கான ஒரு ரிசல்ட்டு பார்க்கறதுக்குள்ளே அது மேபி டைம் எடுக்கலாம். பட் என்னோட கேள்வி என்னென்னா, இது நம்ம ஊரில் தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட், நம்ம ஊருக்குமே பயன்படுத்தி அதுக்கு அப்புறமா வெளிநாட்டுக்கு வந்து சப்ளை பண்ணப்படுது. பட் நம்ம ஊர்லேயே வந்துட்டு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்னா இது ஃபுட் சேஃப்டின்ற ஒரு விஷயம் பார்க்கலையா? அது வெளிநாட்டில் போயிட்டு வேற ஒரு நாட்டோட ஃபுட் சேஃப்டி வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா இந்தியா கிட்ட வந்துட்டு அந்த விஷயம் சொன்னால், அப்போது ஆல்ரெடி வந்து ஃபுட் சேஃப்டி இந்தியாவில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி இது கவனிக்காமல் இருந்திருக்காங்களா? பல வருஷங்களாக இது விற்றுக்கிட்டு வேறு இருக்காங்க, அது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமன்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்வி. பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப்ல நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம ரீசெண்டாக இப்போ பார்க்குற சில விஷயங்களில் வந்துட்டு மேபி இன்டர்நெட் பெருசாக பூம் ஆகியிருக்கு. இந்த பூம் ஆகிற விஷயத்தில் பல விஷயங்கள் வந்துட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஃபுட் ரிலேட்டடாக. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லிக்விட் நைட்ரோஜன் அப்படின்ற ஒரு பிஸ்கெட்டை சாப்பிட்டு ஒரு பையன் சீரியஸ் ஆனால் அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறமா காட்டன் கேண்டி, நம்ம பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றோம்ல, அதை பற்றியுமே நான் பேசியிருக்கேன், அதுவுமே இப்போ விஷமாக மாறி இருக்கு. மூணாவது சாக்லேட், நம்ம சாப்பிட்ற சாக்லேட்டை ஒரிஜினல் சாக்லேட் இல்லை, அது சர்க்கரை கலந்த ஒரு கெமிக்கல் எசன்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. நாலாவது ஷவர்மா சாப்பிட்டு பல பேர் வந்துட்டு உயிர் சீரியஸாக போகிற அளவுக்கு கூட இருக்குது. அஞ்சாவது மேகி நம்ம அவ்வளோ ஓட்டி பேண்டுன்னு சொல்லியுமே அது நம்ம இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபுட் சேஃப்டியை தாண்டி வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது எல்லாமே FSSAI வந்துட்டு ஒரு ரெகுலேஷனுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம், எது சாப்பிட்றதுக்கு உகந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு தவிர்க்கலாம். அடுத்த ஒரு ஜென்ரேஷனுமே ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை வந்துட்டு லீட் பண்ணும். ஏன்னா இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு புது ஃபுட்டு வருதுன்னா அது என்ன மாதிரி ஃபுட்டு, அது ஃபுட்டு சாப்பிட்லாமா வேணாமா, அது சாப்பிட்றதுல என்ன மாதிரி பிரச்சனை வரும்ன்றது ஃபுட் சேஃப்டி ஆல்ரெடியே நமக்கு ஒரு விஷயங்கள் வந்துட்டு நல்லா ப்ரொபகண்டா பண்ணணும். டிவியில் இருந்து, சோஷியல் மீடியாவில் இருந்து, ரேடியோவிலேருந்து எல்லாத்தையுமே ப்ரொபகண்டா பண்ணி இது சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி அவங்க பேன் பண்ண பொருளை வந்துட்டு யாராவது விற்கிறவங்க இருந்தாங்கன்னா அந்த ஒரு பொருளையுமே அவங்க அப்ரூவப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த நைட்ரோஜன், லிக்விட் நைட்ரோஜன்லேயும், ஷவர்மாலையுமே சரி, கேட்டன் குவாண்டிலையுமே சரி, இது எல்லாமே வந்துட்டு நம்ம காலங்காலமாக சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு பொருள். இதெல்லாம் அவங்க முன்னாடியே பண்ணி இருந்தாங்கன்னா நிறைய பேர் இதனால் அஃபெக்ட் ஆகியிருக்க மாட்டாங்க தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். பட் இதுக்கப்புறமா ஃபுட் சேஃப்டின்றது இன்னும் பல ரெகுலேஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூமே. இன்னும் நீங்கள் வந்துட்டு என்ன விஷயங்கள் எல்லாமே ஃபுட்டெல்லாம் இந்த ஃபுட்டெல்லாம் ரொம்ப டேஞ்சர்ப்பா, பட் இன்னும் இது வந்துட்டு FSSAI கவனிக்காமல் இருக்காங்க, ஃபுட் சேஃப்டி இன்னும் பார்க்காம இருக்காங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி இது யாருக்காவது ஒருத்தருக்கு இது டெஃபினட்டாக இது போய் இந்த வீடியோ முக்கியமான ஆளுக்கு போய் சேரும்ன்றது நம்புவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸை கொண்டு வரும். ஸோ இதுதான் இந்தியன் மசாலாவை அங்கே இருக்கிற ஹாங்காங்கும் சரி, சிங்கப்பூரும் சரி, ரிட்டன் இந்தியாவுக்கே அனுப்பின ஒரு கதை. ஸோ இந்த ஒரு வீடியோவும் இன்ஃபர்மேஷனாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கிங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை மூடிட்டு கிளம்புறேன். அண்டில் தென் பை பை ஏவி.